திரைப்படங்களின் உத்வேகத்துடன் ஒரு உழைக்கும் மனிதனுடன் அன்றைய ஒரு புதிய விளையாட்டு. இரவு மட்டுமல்ல, காலையில்தான் மற்றொரு நிகழ்ச்சி நடக்கிறது. மனைவிக்கு இதெல்லாம் தெரியும். மோசமான விஷயம் என்னவென்றால், சிறப்பு இணைப்புகளில் பணிபுரியும் நபர் தன்னை தயார்படுத்துவதன் மூலம் எஜமானரின் அறைக்கு அனுப்பப்பட வேண்டும். வீட்டுக்கு வரும் அமைச்சர் உள்ளே மிகவும் பிஸியாக இருக்கிறார் என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும். இருந்தும் ஒரு நாள் மக்கள் மிகவும் எரிச்சலடைந்து அவளை படுக்கையறைக்குள் அழைக்க முயற்சிக்கிறார்கள். விளையாட்டில் இருந்தபோது அவர் தனது மனைவியை திசை திருப்பியதோடு 3 முறை அடித்தார். கணவர் தனது கண்களுக்கு முன்னால் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் கணவர் இதையும் சொல்ல விரும்பாவிட்டாலும் அவர் அமைதியாக அதை கொன்று தற்கொலை என்று சித்தரிக்கிறார். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. வெளியிலிருந்து பார்த்தால் வீடு ஒரு அரண்மனை போல் தெரிகிறது. பட் உள்ளே உண்மையான ராணி அந்த மனிதன். கணவர் தனக்கு வழங்கிய முட்டையுடன் பகலும் பகலும் இந்த பணியை மேற்கொள்கிறார். ஒரு மனைவியாக அவருடைய அதிகாரங்கள் உழைக்கும் மனிதனின் கைகளில் ஒவ்வொன்றாக செலுத்தப்படுகின்றன. ஒரு கணவர் ஒரு உழைக்கும் மனிதனின் வலையில் விழும்போது அவர் அவரை முற்றிலும் கைவிட்டு விட்டார். இறுதியில் கோமலின் நிலைமை என்னவென்றால், ஒரு புறம் கணவரும் மறுபுறம் உழைக்கும் மனிதனும் அவளுடன் கால்பந்து விளையாடுகிறார்கள். அப்படியானால் ஒரு நாள் நமது அன்பான தலைவர் அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்படுவார். அவர் ஒரு புல்லட் தாக்கிய பிறகு இறந்தார். அவன் கீழே விழுகிறான். அனைத்து விளையாட்டுகளும் நிறுத்தப்பட வேண்டும். தாக்குதலை நடத்திய நபர் பலரின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார். அவர்களுள் சிலர் பெயர் இடப்படுவார்கள். இருந்தும் நாடாளுமன்ற தேர்தல்கள் நெருங்கும் வழியில் இந்த தாக்குதல் எதிர்க்கட்சிகள் மீது வைக்கப்பட்டு பொதுமக்களை பாதிக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சிம்பதி ஒப்புகிறார். அவர்கள் மீண்டும் தாக்கும்போது போபாலில் உள்ள தனது வீட்டில் 24 மணி நேரமும் தன்னுடன் தங்கியிருக்கும் ஒரு துணிச்சலான மெய்காப்பலரை அவர் பணியமர்த்துகிறார். குர்மேஷ். போபால் மீதான மற்றொரு தாக்குதலிலிருந்து அவர் பெயர் ஒதுக்க வைக்கப்பட்டது. வீட்டில் அவர் மீது ஒரு தாக்குதல் கூட இல்லை. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்படியானால் ஒரு நாள் குர்மேஷ் உடற்பயிற்சி செய்யும்போது கோமலின் தசை உடலை பார்த்து ஒரு சிறிய ஈர்ப்பு எழுகிறது. அடுத்த நாள் கோமல் விழும்போதே மனோத் அவளை பிடிக்கிறார். அவர் அதை தொட்டவுடன் அதிர்வுகள் தொடங்குகின்றன. பொருள் இருப்பிலிருந்து அதிர்வுகள் வரை இருந்தது மற்றும் அதற்கு மேல் குர்மேஷின் பாலம் அங்கிருந்து துடிக்கத் தொடங்குகிறது. தனது கணவர் படுக்கையில் ஓய்வில் இருக்கிறாரா அல்லது அவர் என்ன செய்திருக்கிறார் என்று தெரியாமல் தேநீர், சிற்றுண்டி மற்றும் காஃபி என்ற பெயரில் குர்மேஷுடன் நெருக்கமாக இருக்க முயற்சிக்கிறாள். மனதிற்கு இந்த கண் அவர் மீது விழுந்தது என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அரசியல்வாதியின் மனைவி அமைதியாக இருக்க முயற்சிக்கிறார். ஆனால் நாளுக்கு நாள் இது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஒரு நாள் அவருடைய குரட்டை தாங்க முடியாமல் அவளுக்குள் இருந்த வீரர் வெளியே வந்து விளையாடத் தொடங்குகிறார். கணவர் படுக்கை ஓய்வு காரணமாக உழைக்கும் மனிதனுடன் விளையாடுவதை நிறுத்திய போது அவள் மெய்காப்பாளருடன் விளையாடத் தொடங்கினாள். ஒரே வீட்டில் இருப்பதால் நீங்கள் முடிந்த அளவே விளையாட்டில் மூழ்கியிருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் இவர்கள் இருவரும் நெருக்கமாக வருவதை காணும்போது இந்த மனிதனுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இருவருக்கும் இடையில் ஏதாவது நடக்கிறது என்பதை பார்க்க அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கும் நைட் அவர்கள் விளையாட்டில் இருக்கும்போது இருவரையும் சிவப்பு கைகளில் பிடிக்கிறார். எனவே அவர்கள் தொழிலாளருடன் பேரம் பேசத் தொடங்குகிறார்கள். அவர் விரும்புவதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் கேட்கிறார்கள். ஆனால் அவர் ஏன் அத்தகைய சூழ்நிலைக்காக காத்திருக்கிறார் என்று தொழிலாளி அவரிடம் சொல்லவில்லை. எனவே அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டால் அவர் சட்டப்பூர்வமாக இந்த வீட்டின் ராணியாக முடியும். ஆனால் கோமல் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கவில்லை. மேலும் அவர் வெளியே செல்வதற்கு முன்பு தொழிலாளியின் கதை முடிவடைகிறது. கோமல் செய்த பணிகளால் மலைகளின் ஹீரோக்களின் இதயங்கள் நிரம்பி வழிகின்றன. இதில் ஆனால் இப்போது அவர் அத்தகைய கோணம் ஏதேனும் இருக்கிறதா என்பதில் முழுமையாக ஈடுபட்டுள்ளார். இதன் மூலம் அவர் இரவில் எந்த சத்தமும் செய்யாமல் உடலை சுத்தம் செய்கிறார். அடுத்த நாள் வேலைக்காரி வீட்டிலிருந்து நகைகளை எடுத்து ஓடிவிட்டதாக கோமல் தனது கணவரிடம் கூறுகிறார். மேக்காப்பாளரும் இதை உறுதிப்படுத்தும் போது போபால் அதை நம்புகிறது. நீங்கள் ஏதேனும் போலீஸ் புகாரை கொடுத்தால் என்ன? நீங்கள் போலீஸ் புகாரை கொடுத்தால் அதை பிடித்தால் உங்கள் கணக்கை விட்டுவிடாதீர்கள். மேலும் உடல் இப்போது விளையாட முடியாவிட்டால் குதிரைகள் சித்திக்கும். வீட்டில் தொழிலாளி இல்லை என்றால் அவர்களின் விளையாட்டுகள் கெட்டுப்போகும். ஒரு நாளைக்கு 4 ஆட்டங்களுக்கு மனோதிக்கு படுக்கையறையை தவிர வெளியே செய்ய எந்த வேலையும் இல்லை. எனவே அவர்களின் உறவின் உச்சத்தை அடைந்த பிறகு, நான் எவ்வளவு காலம் கோமல் குர்மேஷுடன் சேர்ந்த உங்களை தேர்தலில் அவரது இருக்கையில் நிற்க வைப்பேன். அந்த வார்த்தையை கேட்டபோது குர்மேஷ் முதலில் பயந்தார். நான் பட் அழகை அணிந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது தொழிலாளியை நேரடியாக எழுப்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படாது. மேலும் நீங்கள் உங்கள் கணவரை விட்டுவிட முடியாது. எனவே மருந்துகளின் உதவியுடன் உடலுக்குள் கொஞ்சம் விஷம் கொடுத்து பக்கவாதம் ஏற்பட்டால் கால்கள் மற்றும் கைகள் வாயை விழச் செய்கிறது. எனவே தேர்தலில் போட்டியிட நமது குருமேஷ் தனது இருக்கையில் யாரையாவது நிறுத்த வேண்டுமென்றால் அவர் தன்னை நிறுத்த வேறு யாரையாவது முன்மொழிவார் என்று நினைக்கிறார்.
கோமலின் கணவருக்கு பதிலாக அவரது மனைவி போட்டியிட்டால் மட்டுமே தேர்தலில் போட்டியிடுவேன் என்று கட்டா எதிர்பார்க்காத விதமாக கூறுகிறார். மேலும் என்னவென்றால் டிக்கெட் கோமலுக்கு உணர்ச்சியும் நன்றாக வேலை செய்யும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. கோமல் தட்டை மாற்றும்போது குருமேஷ் தரையில் விழுகிறார். பின்னர் கோமல் அவளை பயன்படுத்தியது அர்த்தமற்றது. இந்த திட்டத்தின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை வீட்டில் பணிபுரியும் நபரின் சக்தி அதிகரிக்கும். இந்த வழியில் சில நாட்கள் கடந்துவிட்டால் தொழிலாளி தனது இடத்திற்கு செல்வார். இதனால் அவர் மாற வேண்டிய அவசியமில்லை. எனவே அவர் தனது கணவரை தாக்குகிறார். ஆனால் நீங்கள் அவர்களை இதயத்தில் சுட்டால் அவர்கள் தோளில் அழுத்து வெளியேறுகிறார்கள். குருமேஷ் மெய்காப்பாளராக வந்தார். அவர் மிகவும் தீவிரமாக இருந்தால் அவரது திட்டம் வெற்றி பெற வாய்ப்பில்லை. எனவே நாம் அதை வரிசையில் வைத்தால் எங்கள் வரிசை தெளிவாக உள்ளது. அது இணைக்கப்படவில்லை. அவரது திட்டத்தை நிறைவேற்றுவதில் அடுத்த தடை என்னவென்றால், இந்த தொழிலாளி இந்த வீட்டில் தங்கக்கூடாது. இதனால் அவர் எங்கள் புட்சிக்காடு வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியும். ஏனெனில் இந்த தொழிலாளி தனது பதவியில் உட்கார்ந்து இருந்தால் அவர் இறந்து விடுவார். தொழிலாளியை எழுப்ப வேண்டுமென்று முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் குருமேஷை நேரடியாக உயர்த்தப்பட்டால் அதை மறைப்பது அவருடையது மட்டுமல்ல. எனவே அவருக்கும் குருமேஷுக்கும் இடையிலான உறவை பற்றி பணிப்பெண் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்பினார். படுக்கையறைக்குள் நுழைகிறது. அவர் ஏற்கனவே ஒரு கத்தியை கொண்டு வந்திருந்தார். நேரம் வந்தபோது அது இருந்தது. ஏனெனில் இந்த சூழ்நிலையில் குருமேஷுக்கு உதவுவதைத் தவிர வேறு வழி இல்லை. இந்த வழியில் பணிப்பெண் குருமேஷால் உடலை அழிக்க வைப்பதன் மூலம் அத்தியாயத்தை முடிக்கிறார். திட்டத்தின் கடைசி பகுதி குருமேஷை தேய்த்து நாம் சொல்வதையோ அல்லது நம்புவதையோ செய்ய வைப்பதாகும். பின்னர் நான் உங்களை என் கணவரின் இருக்கையில் உட்கார வைப்பேன் என்றும் நம்பினேன். மீதமுள்ள நிகழ்ச்சியை முடிப்பேன் என்றும் நம்பினேன். கடைசியாக அவரது கணவர் தனது இருக்கையில் அமர்ந்தார்.